மக்களே 114வது எபிசோட் பெறலாம். எவ்ஷிங்க பார்த்து பர்ட்டோ தான் கத்திக்கிட்டு இருக்கான். டே எனக்கு அந்த எக்ஸ் கார்டு கிடைச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காம பார்த்தா சாடா வெளியிருந்து முழிக்கா. என்னடா இவனுக்கு உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு டே நம்மளுக்கு கடைசியா கிடைச்சிருச்சுடா அந்த கார்டுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாடா இதை ஓபன் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணு கார்டு இல்ல, அது ஒரு நிஞ்சா கார்டு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சாடா பாத்துக்கிட்டு இருக்கா. ஆடா நீயா, இது ஒரு நிஞ்சா கார்டு, இது நார்மல் ரெகுலர் கார்டுலாம் கிடையாது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் நிஞ்சா கார்டு எக்ஸ் கார்டு, இது உண்மையில வேற லெவலா இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் இதை தெரிதான் போய்கிட்டு இருக்காங்க. அதுல தான் நான் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்டை யூஸ் பண்ணி நம்ம பேட்டில் மாதிரி விளையாடலாம், வேற லெவல் பண்ணலாம் சொல்றான். அவன் கார்டை வச்சு லாட்டான்னு சொல்லிட்டு சாடா கட்டிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்து கார்டை வந்து உடச்சு பார்த்தா உள்ள நர்ட்டோட போட்டோ தான் இருக்கு. டே லார்ட் 7 உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. லார்ட் 7 எங்க அப்பாவோட கார்டு நான் எக்கச்சக்கமா வச்சிருக்கேன்டா, இவர் ஏன்டா வந்துகிட்டே இருக்காரு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ளே கார்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானு. சாடா முழிக்கா. என்னதான் வயசானாலும் இவனுக்கு அறிவே இல்ல, மிஷினுக்கு போயிட்டு காசை இங்க வந்து செலவழிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. மேல வந்து சோச்ச கத்த ஆரம்பிச்சா. சாரடா இங்க வா, நம்ம புதுசா சாப்பாடை போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொன்னோன்னு சாரடா வேகமா ஓடுதா. இந்த பொண்ணுங்களை எப்ப பார்த்தாலும் சாப்பாடுன்னு இருக்காங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்படி இந்த கார்டை பத்தி பேசிக்கிட்டே போறானுங்க. நீ என்னடா உனக்கு கிடைச்சி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு மிஸ்ஸுக்காகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை மெட்டல் சொல்லிட்டு வரான். எனக்கு கீபா கிடைச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா போற வழியே ஷீனோவை பாக்கானுங்க. ஷீனோ வந்து கேட்க என்னடா ஆச்சு, என்னடா போய்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சார் இந்த எக்ஸ் கார்டை வச்சு லாண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. ஆமா இதை பத்தி தான் ஊர் முழுக்க பேச்சா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. என்னோட கார்டு எது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்படி யோசிச்சு பாக்காங்க. ஷீனோ சென்சியோட கார்டு ஒண்ணு கூட வரலையடா, எனக்கு வரலன்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறாங்க. தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸா இருந்தா மட்டும் தான் கார்டுல வர முடியும் நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நானும் கீபாவும் வர வாய்ப்பே கிடையாது சொல்றாங்க. கீபா கார்டுல ஆல்ரெடி வந்துருச்சு, மெட்டல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு ஷீனோ செதறிட்டான். அப்படியா ஏகப்பட்ட ஷினோபி பேர்லாம் இருக்கும், இன்னும் வராம இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அக்கமாரு போட்டோ கூட இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சிக்கடை அக்கமாரு போட்டோன்னு சொல்லிட்டு தலையே தொங்கிருச்சு ஷீனோக்கு. என்ன செஞ்சு உங்க பேர்ல ஒரு கார்டு கூட இல்லன்னு சொல்றான் பர்ட்டோ. இல்லன்னு சொன்னோன்னு யார்ட்டுமே இல்லன்னு சொன்ன தலை தொங்கிருச்சு. அப்படியே விஷயம் சொல்லிட்டு எதுவுமே பேசாம போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஐயப்பா உண்டா இவரோட கார்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா பர்ட்டோ சோகம் ஆரம்பிச்சா. ஏன்டா இப்படி ஆனான்னு சொல்லிட்டு. ஆனா சீனோ சென்சி உண்மையில ஸ்ட்ராங்கான ஆள்டா, அவர் போட்டோ ஏன்டா வரணும்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. எனக்கு வேற வழி இல்லடா, நான் ஒன்னு டிசைட் பண்ண சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. என்னடா டிசைட் பண்ணு சொல்லி கேட்காங்க அவங்க. சீனோ சென்சியோட கார்டு இதுல வர வைக்க மாதிரி நான் பிளான் பண்ண போறேன் சொல்லிட்டு இருக்கான். அது இப்படி உன்னால முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே இந்த எக்ஸ் கார்டை கிரியேட் பண்றது வேற யாருலடா, நம்ம காமிராணி கம்பெனி சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற யார் கம்பெனி இல்ல, அது டெங்கியோட கம்பெனி. பார்த்தா அவங்க அப்பாட்ட போய் ஸ்ட்ரெயிட் அந்த விஷயத்தை போய் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. டெங்கியோட அப்பா சொல்றாரு உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு எல்லாமே புரியுது, சீனோ சென்சி நல்லா ஸ்ட்ராங்கானவர் தான், அவர் பேரே வரலையான்னு சொல்லிட்டு மெட்டல் கிரிக்கெட் இருக்கான். என்னடா இவங்க அப்பாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டே இவர் தாண்டா அந்த இடத்துக்கு வந்து பிரசிடென்ட், இவர்கிட்ட சொன்னாலே போதும் சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. அம்மா சீனோ அபிராமி வந்து எக்ஸ் கார்டுல வந்து அப்பியர் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி இது வந்து செகண்ட் சீரிஸ், இதுல ஒரு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே செகண்ட் சீரிஸ் கார்டுல அப்படியே ஃபுல்லா பேரை தட்டுறாங்க. பார்த்தா சீனோ சென்சியோட பேர் அங்க இல்லவே இல்ல. நல்லா பாருங்கடா, இங்க ஒரு ஓபன் ஸ்லாட் இருக்குடா, இதுல ஒரு பேரை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியா இன்ன வரைக்கும் ஒரு பேரை நாங்க சூஸ் பண்ணவே இல்ல, நான் எப்படி மறந்தேன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பிரசிடென்ட். ஆனா பார்த்தா மெட்டல் பின்னாடி அப்படியே செதறதான், ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து சீனோ சென்சி பேரை போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே நல்ல கேண்டிடேட் தான், ஆனா இருந்தாலும் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் பேரை போட்டாதான் என்ன, அவர் உண்மையிலே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒரு பக்கம் ஒரு நல்ல டீச்சர், அவர் அழகா போடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அகாடமியில் உண்மையிலே சீரியஸா எல்லாத்துக்கும் பாடம் நடத்துவார் சொல்லிட்டு இருக்கான். சிக்கடையும் ஆமான்னு சொல்றான். இது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா மெட்டல்லி. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. டே எங்க அப்பாவோட பேர் அதுல இல்லன்னு சொல்றான் அவன். ஃபைனல் ஸ்லாட்ல வந்து எங்க அப்பா பேர் தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராக் கிளீன் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது உங்க அப்பா பேர் வரலன்னு சொல்லிட்டு டெங்கி முழிக்கான். ஆமா மெட்டலோட அப்பா பேர் இதுல இல்லன்னு சொல்லிட்டு எங்க அப்பா பேர் இல்லன்னு சொல்லிட்டு தாராதாரையா அழ ஆரம்பிச்சிட்டான். எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும், ஆனா அவர் பேர் வரலன்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸம் ப்ளூ டெவில் ஆஃப் தி ஹிடன் லீஃப் அவரோட பேரே வரலன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் முழிக்காரு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா ஒரு ஸ்லாட் தானே இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ சொல்றான் அதுல உங்க அப்பா பேர்லாம் வராது, சீனோ சென்சி பேர் தான் வந்துட்டு அவன் கத்துறான். உன்னை மெட்டல் சொல்றான் எங்க அப்பா தான் சிறந்த ஆளு, அவர் பேர் தான் சொல்லிட்டு இவன் கத்துறான். மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சாங்க அவங்க. நீங்க ரெண்டு சண்டை போடாதீங்கடா, கொஞ்சம் பொறுங்கடா சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. நீங்க சொல்ற மாதிரிலாம் வச்சவனா எங்க கார்டு அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகாதடா, கஸ்டமர் எந்த அளவுக்கு விரும்புறாங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நாங்க வப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் அப்பான்னு சொல்லி கேட்காம அவரு ஆமான்னு சொல்றாரு. எக்ஸ் கார்டு வந்து எனக்கு ஒரு ஹாபி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரு. நாங்க இது ஒரு ப்ராஃபிட் கண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கார்டு மட்டும் விக்கலனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பிரசிடென்ட் பாத்துக்கிட்டு இருக்காரு என்னோட பையன் வேற லெவலா யோசிக்கானு சொல்லிட்டு. மக்களுக்கு வந்து நாங்க நல்ல ப்ராடக்ட்டா கொடுக்கணும் தான் நினைக்கிறோம், அதனால அவங்களுக்கு எது விரும்புறாங்களோ அதை தான் எல்லாம் கொடுக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா டெங்கி சொல்ல வரன்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. ஃபைனல் ஸ்லாட் வந்து ஒன்னு மிச்சம் இருக்கு, அதுல சூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான், அதுக்கு நீங்க ஓட்டிங் போட்டி வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே வந்து எக்ஸ் கார்டு கஸ்டமர்ட்ட வந்து சர்வே எடுங்க, அவங்க வந்து யாரை வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்கள தான் இதுல வைக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னு பர்ட்டோ சந்தோஷப்படுதான், மெட்டல்லையும் சந்தோஷப்படுதான். ஆனா மன்னிச்சிரு மெட்டல், இதுல நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சீனோ சென்சி ஜெயிக்க வைக்க நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாண்டா நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு மெட்டல் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் மாத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தோக்க மட்டும் சொல்லி இவன் கத்துறான், நான் தோக்க மட்டும் சொல்லி இவன் கத்துறான், மாத்தி கத்திட்டு இருக்கானுங்க. சிக்கடை முழிக்கான் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க, அதுல தான் ஓட்டிங் போட்டு அதுல எழுதி உள்ள தூக்கி போடணும். அதுல சீனோட போட்டோ இருக்கு, ராக்லி போட்டோ அதுல இருக்கு. இதுல இருக்கிறதுல யார் அதிக ஓட்டிங் எடுக்காங்களோ அவங்களோட பேர் தாண்டா அதுல வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீனோ சென்சி ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன தாண்டா பிளான் பண்ணிருக்கன்னு சொல்லி சிக்கடை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டெல்லாம் ஒரு பிளான் கிடையாது, ஏன்டா தான் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏன் தலையில போட்டியா, ஏன்
மேல பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஐடியா இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அவனும் சொல்றான். பார்த்தா பேப்பர்ல வந்து அவன் போட்டோ தூக்கி போட்டு ஒவ்வொரு இடமா விற்க ஆரம்பிச்சிட்டான். சீனோ சென்சிக்கு ஓட்டு போடுங்க, சீனோ சென்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சான்னு சொல்லிட்டு போற வர இடத்துல எல்லாம் பர்ட்டோ கத்த ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா செய்கெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கான். வெளியே நின்னுக்கிட்டு இருக்கு. வர மாதிரி ஒரு ஃபியூச்சரான ஆளை நீங்க பார்த்ததே கிடையாது. அவர் வேற லெவல் பண்ணுவாரு அப்படி இப்படி சொல்றான். அவன் நல்லதுகள் பண்ணாத நாளே கிடையாது. அவர் அவ்வளவு நல்லது பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சிக்கடாய் முழிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான்டா ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்துறான். கரெக்டா பார்த்தா ட்ரெயின் வரத சத்தங்களுக்கு என்னடா சொல்லிட்டு பர்ட்டோ முழிக்கான். பார்த்தா அந்த ட்ரெயின்ல ஃபுல்லாமே ராக்லி போட்டோவா தான் இருக்கு. இது எவன் பார்த்து வேறடான்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். ஹேண்ட்ஸம் ப்ளூ டெவில் வந்திருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்காங்க. பார்த்தா வேற யாரும் மெட்டல்லி தான் வந்திருக்கான். இந்த ட்ரெயின்ல எங்க அட்வர்டைஸ்மெண்ட் எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படா இவன் மேனேஜ் பண்ணா சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் தான் பண்ண சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா டெங்கி வாரான். என்னடா இந்த அவுட்ஃபிட் போட்டு வந்து சொல்லிட்டு முழிக்காங்க. அவங்க டெங்கிக்கு வந்து எங்க அப்பா ஒரு வாட்டி ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அதுக்காண்டி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். நீனே கம்பெனியால நீ இதுக்கு இதுக்குள்ள வந்தன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்துறான். நான் அவனுக்கு கம்பெனியால இல்ல, எங்க அப்பாவோட வேலை இது. என்னோட வேலை வந்து எனக்கு தானே என்ன யோசிக்கிறேனோ அதை தாண்டா நான் பண்ண சொல்லியிருக்கேன். டெங்கி நான் இப்ப வந்து ராக்லிக்கு சப்போர்ட் பண்ண வந்து சொல்லிட்டு இருக்கான். ட்ரெயின் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கு. மெட்டலி சொல்லிட்டு இருக்கான். ராக்லியை பத்தி உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. கெசியா கூட சண்டை போட்டு அவர் கூட டை ஆகிற அளவுக்கு சண்டை போட்டவர் எங்க அப்பா. டை ஜுட்ஸ்ல அவர் தான் மாசம் சொல்லிட்டு இருக்காங்க. லீவ் ஹேண்ட்ஸம் ப்ளூ டெவில் சொல்லிட்டு இருக்கான். அவர் ஈக்குவலுக்குள்ள வேற யாரும் வர முடியுமா? செகண்ட் சீரிஸ்ல அவர் கடத்தான வரணும்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா அப்படியே அந்த ட்ரெயின் ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அவர் போட்டோ சுத்தி சுத்தி வருது. இவன் பக்கத்துல நம்ம எல்லாம் மோதவே முடியாது சொல்லிட்டு இருக்கான். சிக்கடை ஒரு பக்கம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர்லயே டிக் போட்டு எல்லாருமே சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஓட் போட்டு முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஓட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்பி கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அவங்க உடனே அவங்க அப்பா வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி தட்டி பார்க்கற அவரு சடனா யார் பேர் வருதுன்னா ஷீனோ பேர் ராக்லி பேர் தான் வருது. பார்த்தா ராக்லிக்கு தான் அதிக ஓட்டிங் விழுந்திருக்கு. அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. பார்த்தா ஷீனோ தோத்துட்டான். ஏகப்பட்ட ஓட்டு அவனுக்கு தான் விழுந்திருக்கு ராக்லிக்கு. எங்க அப்பா ஜெயிச்சாரு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். மெட்டல்லி உனக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும், டெங்கிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஷீனோக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னோன்னு பர்ட்டோ ஒரு மாதிரி சோகமாயிட்டான். மேட்ச்னா மேட்ச் தான்டா, எங்க அப்பா தாண்டா அந்த கார்டுல வருவாரு சொல்லி கத்த ஆரம்பிச்சா மெட்டலு. சீனோ சென்சி இந்த எக்ஸ் கார்டுல இல்ல, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வாழ்க்கை முழுக்க கார்டுல இல்லாம போயிருவாருன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா பர்ட்டோக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெளிதானே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ பண்ண போறன்னு சொல்லிட்டு சிக்கடை முழிக்கான். பார்த்தா இன்னொரு ஏதோ பிளான போட்டு வைக்காம. பார்த்தா சிக்கடையும் பர்ட்டோ அனலகத்துல ஓடி இருக்காங்க. பார்த்தா போற உள்ள ஷீனோ முழிக்கான். இவனு எங்கடா வேகமா போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா டெங்கி மெட்டலையும் காட்டுறாங்க. டே பர்ட்டோ அவ்வளவு சீக்கிரத்துல கிவ் அப் பண்ணிட்டு பண்ண மாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன வேலை பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் தாண்டா மாஸ்க் காமிச்சிருக்கேன், நம்ம தாண்டா ஜெயிப்போம் சொல்லிட்டு இருக்கான். மெட்டல் ரொம்ப கவலைப்படாது, இவர் தான் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை தூரத்துல பக்கங்க பார்த்தா ஷீனோ சென்சி மூஞ்சியை ரெடி பண்ணி வச்சிட்டானுங்க. அதை ஸ்டோன் ஃபேஸ் ஆக்கிட்டானுங்க. அவனுக்கு ஷீனோ சென்சி போட்டோ எப்படா வந்து சொல்லிட்டு முடிக்காங்க. அவங்க பார்த்தா இவா போய் பார்த்த வேலை அவன் தான் ஹேர் ஸ்டைல் ஜுட்ஸோ போட்டு ரெடி பண்ணிருக்கான். எப்படிடா இருக்குன்னு சொல்லி கேட்காம நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்றான் பர்ட்டோ. சரி நான் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன், நான் கேட்டது தான் சொல்றான். பார்த்தா அவன் எதுக்காண்டி இதை பண்ணி கொடுத்துருக்கான், நர்ட்டோட கார்டு கண்டி தான் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த எக்ஸ்ட்ரீம் கார்டை வந்து அவன் கொடுக்கான் பர்ட்டோ. உடனே இவா போய் சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். நான் நினைச்சது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. இருந்து கடை முடிக்கான். இதை கொடுத்து வேற லெவல் பண்ணிட்டாங்கடான்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா பர்ட்டோ சொல்லிட்டு மெட்டலி கத்திட்டு வரான். டே எங்க அப்பா தாண்டா ஜெயிப்பாரு, இவரெல்லாம் ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த ஸ்டோன் பீஸ் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்பா மூஞ்ச செதுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் அப்பா மூஞ்ச செதுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த வில்லேஜுமே எங்க அப்பாவை ரெகனைஸ் பண்ண ஆள்டா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஷேடாக்குள்ள இறக்கி விட்டான். பார்த்தா கேல் பாம் ஜுட்ஸோ போட்டு திரும்பி ஷீனோ சென்சி மூஞ்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. உடச்சு திரும்பி நார்மல் ஆக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானு. களைச்ச பாடு இல்ல உனச்சு கடை பார்க்க நீங்க என்னமோ செய்யடா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். என்னோட சான்ஸ் சொல்லிட்டு எல்லா சடக்குலையும் உடச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா மெட்டல்லி வேற லெவலா வந்து நின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு நான் யாருன்னு கடமை சொல்லிட்டு அந்த கல்ல வந்து உடச்சு நொறுக்க பாக்குறானுங்க. அதுக்குள்ள பார்த்தா ரெண்டு பேரும் யாரோ ஒரு ஆள் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஷீனோவும் ராக்லியும் வந்துட்டாங்க. அப்பாங்க இவன் ஷீனோ சென்சேங்க. டேய் என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேக்குறானுங்க. அப்பா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான் மெட்டலு. உன்னை பட்ட சொல்றான் உங்களோட போட்டோ வந்து கார்டுல வரணும், அதுக்காண்டி அந்த வேலை எல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீ சம்பந்தம் இல்லாத இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னோட போட்டோல வரணும் அவசியமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் மெட்டல் உனக்கும் சொல்லிட்டு ராக்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் சோகமா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க நீங்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, ஆனா இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சானுங்க. டே என்னோட வந்து அற்புதமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ ஒரு பக்கம். உன்னதை கேட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஏதோ ஒரு சத்தம் வருது. பார்த்தா தூரத்துல ஒரு வீடு எரிய ஆரம்பிச்சிட்டு பார்த்தா நம்ம தான் ஹெல்ப் பண்ண போன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ராக்லி ஷீனோ சொல்றாங்க இது ஏன்ட்ட விடுங்க 40 சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தா ராக்லி ஒரு அடி அடிக்க அந்த ஸ்டோன் ஃபேஸா அடிச்சல ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு டேங்க்ல போய் மோது தண்ணி ஊர் முழுக்க ஆகி திரும்பி அந்த பில்டிங் நார்மல் ஆயிருச்சு. பார்த்தா இன்செக்ட் யூஸ் பண்ணி இந்த குழந்தையும் காப்பாத்தி வெளியே இறக்கிட்டான் ஷீனோ ஒரு பக்கம். ரெண்டு பேரும் வேற லெவல் பண்ணிட்டாங்க. பார்த்தா மெட்டல்லையும் பட்டம் பாக்குறாங்க. இவங்க உண்மையிலேயே அமேசிங் சுனோபி தான் வேற லெவலான ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் போகுது. பார்த்தா அடுத்த செகண்ட் சீரிஸ் வர ஆரம்பிச்சிட்டு இதுல அப்படி யார் பேர் தான் இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி கிழிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வேற இந்த விஷயத்தை பத்தி பேசல, என்னடா நடந்திருக்கும் சொல்லிட்டு கிழிச்சு பார்க்காங்க. பார்த்தா மெட்டல் முதல்ல கிழிச்சோன்னு சந்தோஷப்படுதான். பார்த்தா அதுல ராக்லி போட்டோ இருக்கு. டே உங்க அப்பா போட்டோன்னு சொல்லிட்டு பட்ட பக்கம் சரி அப்பனா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கிளிக்கான். பார்த்தா ஷீனோட போட்டோ அதுல இருக்கு. ரெண்டு போட்டோ வச்சான்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. டே கடைசி சமயத்துல இருந்து ரெண்டு பேரோட பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா பெருச்சுடா, அதனால தான் ரெண்டு பேரும் போட்டோ வச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு ஸ்லாட் தான் ஓபன் பண்ணிருந்தாரு, பாப்புலாரிட்டி அதிகமான ரெண்டு ஸ்லாட் ஓபன் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உண்மையில சூப்பரான வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ சொல்லிட்டு இருக்காங்க. டே இன்னும்
மாட்டா நீங்க காடை வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சாடா சொல்லிட்டு இருக்கான். ஆமா, 2வது சீரிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு. அடுத்து என்ன காடு வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையை திறந்து பார்க்காங்க. அடுத்து பார்த்தா ராக்லி ஒவ்வொரு கடை அதே வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா காடை தூக்கி போட்டானுங்க அவனுக்கு. உடனே அப்புறம் ஜோஜா சொல்லிட்டு இருக்கா, வா நம்ம திரும்பி சாப்பிட போவோம் சொல்றாவா. பார்த்தா திரும்பி சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு சாடா கிளம்புறா. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.